ஆச்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், இந்தியாவினுடைய நம்பர் 1 முதலமைச்சர் என்று போற்றப்படுகிற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களை கடந்த 26/11/2024 அன்று அவரை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்களை எதிர்க்கிற வகையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் என்ற பெயரை சொல்லி மாவட்ட ஆட்சியர் முன்னால் அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சி விமர்சிப்பதற்கும் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் முழு உரிமை உண்டு. அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிற பேச்சு என்பது தான் ஒரு எல்லையோடு நிற்க வேண்டும். அந்த எல்லை தாண்டி பேசியிருக்கிறார்கள். என்னால் அதில் வாயில் கூட சொல்வதற்கு சரியாக இருக்காது. அதில் 27ஆம் தேதி அன்றைய தினமலர் காலைக்கதிர் பத்திரிகையிலே அந்த செய்தி என்ன பேசினார்கள் என்ற செய்தி எல்லாம் வந்திருக்கிறது. ஆகவே அந்த பேச்சு என்பது ஒரு வன்முறையை தூண்டுகிற பேச்சு, அநாகரிகமான பேச்சு, ஒரு அவதூறான பேச்சு. இந்த வன்முறையை தூண்டுகிற பேச்சை பேசியவர்களையும் அதை ஆமோதிக்கிற வரையிலே உடன் இருந்தவர்களையும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநில அமைப்புசாரா ஓட்டுநர் அணி என்கிற அந்த செயலாளர் என்கிற அந்த முறையில் நான் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த மாபெரும் இயக்கம்தான் இந்த சமுதாய மக்களுக்கு, அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அதிகமான சலுகையை செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள். ஆகவே அவர்களை எம்பிசி பட்டியலிலே கொண்டு வந்தது திமுக. அது மட்டுமல்ல, தனி கமிஷன் அமைத்து அவர்களுக்கு உண்டான குறைகளை கேட்டிருந்தது திமுக. தனி துறையை உருவாக்கியது திமுக. அது மட்டும் கிடையாது, 20% இடஒதுக்கீடுக்காக போராட்டம் நடத்திய போது அன்றைய அதிமுக ஆட்சியில் 23 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பிறகுதான் நம்முடைய மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் கலைஞர்களை விழுப்புரத்திலே அழைத்து உட்கார வைத்து, எங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்து விட்டார்கள், எங்களுக்கு நீங்கள் எப்படியாவது 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று விழுப்புரத்திலே மாநாடை கூட்டி, அந்த மாநாட்டிலே கலைஞரை அழைத்து அங்கே கலைஞர் அழைத்து அங்கே பேச வைத்தார்கள். அதன் பிறகு 2006 ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் 20% இடஒதுக்கீடை தந்தார்கள். 20% இடஒதுக்கீடை அந்த எம்பிசி பிரிவினருக்கு தந்தார்கள். அது தந்ததோடு மட்டுமல்லாமல், அன்றைக்கு அந்த போராட்டத்திலே பலியான, துப்பாக்கி சூட்டுக்கு பலியான 23 அந்த குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் கொடுத்தது திமுக ஆட்சி, கலைஞர். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இன்று வரை ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அது கொடுத்தது தலைவர் கலைஞர் ஆட்சி. 40,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் அதிமுக ஆட்சியிலே பாட்டாளி மக்கள் கட்சி மீது 40,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டது. அந்த வழக்குகளை எல்லாம் திரும்ப பெற்றது திமுக ஆட்சி. அந்த திமுக ஆட்சியில் தான் இவ்வளவு சலுகைகளையும் அவர்களுக்கு செய்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அந்த போராட்டத்தில் இறந்துவிட்ட 23 பேருக்கு இன்றைக்கு மணிமண்டபத்தை கட்டி இன்றைக்கே நாளைக்கு திறக்க இருக்கிறார்கள், விழுப்புரத்திலே திறக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கோவிந்தசாமி அவர்களுக்கு சென்னையிலே சிலை வைத்ததும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த போராளிகளுக்கு, துப்பாக்கியில் மாண்டு போன போராளிக்கு நம்முடைய மரியாதைக்குரிய திராவிட இயக்கத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மணிமண்டபத்தை கட்டி திறக்க இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு சலுகைகளையும் செய்திருக்கிற அந்த நம்முடைய தளபதியை பார்த்து, கலைஞரை பார்த்து, ஒரு தகாத வார்த்தையில், வன்முறையை தூண்டுகிற வார்த்தையில் இந்த மாவட்டத்திலே உறவினர்கள் போல, அண்ணன் தம்பி போல், மாமன் மச்சான் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தில்
எங்களுடைய என்னை போன்ற வெறிபிடித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த தொண்டர்கள் எல்லாம் மனதை புண்படுத்துகிற வரையில் எங்களுடைய தலைவரை பற்றி பேசுகிற அந்த இழிவான வார்த்தை என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்காக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அந்த கண்டிப்பதோடு இனி வருங்காலத்திலாவது அந்த நண்பர்கள் இது போன்ற வார்த்தைகளை அனுமதிக்க கூடாது. பேசுகின்ற போது ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க, உங்களுக்கு உரிமை உண்டு, நாங்கள் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இவ்வளவு தரக்குறைவாக ஒரு சாதாரண மனிதனை கூட இப்போது பொதுக்கூட்டத்திலே தரக்குறைவாக பேச முடியாது, பேசுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை நீங்கள் இவ்வளவு பெரிய தரக்குறைவாக ஒரு கடும் வன்முறையை தூண்டுகிற அளவிற்கு பேசுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட நிர்வாகிகள், அமைதியாக இருந்த மத்திய மாவட்ட நிர்வாகிகளும் அதை உடனடியாக கண்டிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நாகரிகமானது. ஆகவே இங்கே நம்முடைய இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாம் எல்லா கட்சிகளும், அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், நாம் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆகவே அந்த ஒற்றுமை குலைக்கப்படக்கூடாது, அந்த ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆகவே அது மட்டும் கிடையாது, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீடு, இந்த சமுதாயத்திற்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்த காரணத்தினால் இவர்கள் பெற்ற போலீஸ் எஸ்ஐயில் மட்டும் 1919 பேர் செலக்ட் ஆனதில் இவங்களுக்கு மட்டும் 327 பேர் இவர்களுக்கு மெரிட்டில் தனி. மெரிட்டில் சொல்ல முடியாது, மெரிட்டில் நம்ம அதை கணக்கெடுத்துக்க முடியாது, அது தனி. ஆகவே எஸ்ஐயில் மட்டும் தலைவர் திமுக ஆட்சியில் கொடுத்த அந்த 20% இடஒதுக்கீட்டில் 1919, 2013, 22 வரைக்கும் 1919 எஸ்ஐயில் 327 பேர் இந்த சமுதாயத்தை கொடுத்துருக்காங்க, எம்பிசி கொடுத்துருக்காங்க, 17% அதில். அது மட்டும் இல்லை, உதவி மருத்துவர் 8379 பேருக்கு அந்த டோட்டலில் 1433 பேர் இந்த எம்பிசிக்கு மட்டும் கொடுத்துருக்கோம், 17%. அது மட்டும் இல்லை, 2021 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1520 பேரில் 308 பேர் எங்களுடைய தலைவர் இவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கார், 20% கொடுத்துருக்கார். ஆக இப்படி பார்க்க போனால் வரிசையாக அதை குரூப் 1 இருந்தாலும் ஆசிரியர்கள் 3034 பேரில் 533 பேர் இடஒதுக்கீடு மூலமாக இவங்களுக்கு கொடுத்துருக்காரு தலைவர், அது 17.5%. அது மட்டும் இல்லை, குரூப் 2ல் 2682 பேர் 2012 to 13 to 18 இதில் 2682 பேரில் 366 பேர் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், 13.6%. அடுத்து 2015 குரூப் 3ல் தலைவர் கொடுத்த இடஒதுக்கீட்டின் காரணமாக குரூப் 3ல் அதை 17 பேரில் 4 பேர் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், 23.5%. அடுத்து குரூப் 4ல் 2013-22 தலைவர் கொடுத்த இடஒதுக்கீட்டின் காரணமாக 26,784 பேரில் 5,215 பேர் இவங்களுக்கு போயிருக்கு, 19.5%. 2013-22 பியில் படித்தவங்களுக்கு 1,780 பேரில் 258 பேர் தலைவர் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டில் இவங்களுக்கு போயிருக்கு, 14.4% இடஒதுக்கீடு இவங்களுக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லை, படிப்பில் எம்பிபிஎஸ்ல 24,330 பேரில் 3,354 பேர் இவங்களுக்கு போயிருக்கு, தலைவர் கொடுத்த இடஒதுக்கீட்டின் காரணமாக 13.8%. எம்டியில் 6,966, அதில் 940 பேர் இந்த எம்பிசிக்கு போயிருக்கு, அது 13.5%. அடுத்து எம்டிஎஸ்ல 751 பேர், அதில் 84 பேர் இவங்களுக்கு போயிருக்கு, 11.2%. ஆகவே அது மட்டும் கால்நடை அந்த அறிவியல் படிப்பில் 2,820 பேர், அதில் 464 பேர் இவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆகவே இப்படி வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞர் கொடுத்த 20% இடஒதுக்கீட்டின் காரணமாக தான் இந்த சமுதாயம், இந்த எம்பிசி என்கிற சமுதாயம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது என்பதை யாராலும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஆக அந்த தலைவனை பார்த்து, அந்த முதலமைச்சரை பார்த்து, அந்த கட்சியினுடைய தலைவனை பார்த்து, எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த முதலமைச்சரை பார்த்து இப்படி ஒரு தகாத வார்த்தையா, இப்படி ஒரு வன்முறையை தூண்டுகிற வார்த்தையா, எங்களுடைய மனதெல்லாம் வலிக்கிறது, இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை எனக்கு.
ஆகவே அந்த அளவுக்கு பேசிய அந்த நண்பர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். திருந்திக் கொண்டு எங்களுடைய தலைவர், உங்கள் தலைவர் எப்படி உங்களுக்கு முக்கியமோ அதே போல எங்களுடைய தலைவரும் எங்களுக்கு முக்கியம். ஆகவே நீங்கள் அந்த வன்முறை பேச்சுக்களை தயவுசெய்து கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு பேசிய அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்போ அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறீங்களா, காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்கிறீங்களா, இல்ல கட்சியினர் ரீதியாக போராட்டங்கள்? நான் வந்து கட்சி என்கிற முறையில் திமுகவின் சார்பில், மாநில அந்த அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் சார்பில் என் தலைவனை வந்து பேசுனதுக்காக நான் கண்டனம் கொடுக்க சொல்கிறேன், அவ்வளோதான். அது தனி கட்சி எடுக்க வேண்டிய நடவடிக்கை, அது கட்சிக்கு நிர்வாகம் இருக்குது, அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அவங்க அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அவங்க எடுத்துருக்கணும் அந்த நடவடிக்கை, அவங்க அதை பற்றி நான் சொல்லலை. காவல்துறை அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. டிசம்பர் 5 துணை முதல்வர் உதயநிதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிலையில மாவட்ட திமுக எழுச்சியோடு இருக்குதா, இல்லை பல்வேறு குறைபாடுகள் இருக்குதா? இல்லை அதில் நோக்கம் மட்டும் அதை ஏன் என்ன பற்றி என்கிட்ட அதை வந்து கேட்குறீங்க? அதுக்குன்னு தனி நிர்வாகம் இருக்குது, மாவட்ட அமைப்பு இருக்குது, மாவட்ட ஒன்றிய நகர அமைப்பு இருக்குது. அதுலேயே நம்ம நுழையணும். அது வேண்டாம். யாருங்க? இல்லை இந்த ஆர்ப்பாட்ட சம்பந்தமாக நீங்கள் குற்றச்சாட்டு இதுதான் இந்த பத்திரிகை செய்தி தான் புகார். காவல் நிலையத்தில் ஏதாவது தனிப்பட்ட முறையில் புகார்? காவல் நிலையத்தில் ஏற்கனவே அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. காவல் நிலையத்தில் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி, நடவடிக்கை எடுத்திருப்பாங்க.